அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் Z என்ற கலப்பெண்ணின் நியம பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நியம பாதை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இசட்டோட இந்த Z = x + iy அப்படின்ற மதிப்பை எடுத்து இந்த கண்டிஷனில் போட்டு சுருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய கார்ட்டீசியன் வடிவ சமன்பாடு தான் நியம பாதைன்னு பேர். கார்ட்டீசியன் வடிவம்னா ஒன்றும் கிடையாது, x and y கிடைக்கக்கூடிய சமன்பாடு. அப்போ அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Z = x + iy அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் அவங்க கொடுத்த கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z - 4i / z + 4i = 1. இந்த மாடுலஸ் வேல்யூ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த ஒரு பண்பின்படி மாடுலஸ் ஆஃப் z1 / z2 அப்படின்னு இருந்தால் ஈக்குவல் தனித்தனியாக மாடுலஸ் பிரிச்சுக்கலாம். மேலே உள்ள கலப்பெண் z1க்கு தனி மாடுலஸும் z2க்கு தனி மாடுலஸுமா போட்டு பிரிச்சுக்கலாம். அதே போல இங்க நாமும் பிரிச்சு எழுதுறோம். மாடுலஸ் ஆஃப் z - 4i பை மாடுலஸ் ஆஃப் z + 4i = 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல இங்க வகுத்தல்ல உள்ள இந்த மாடுலஸ் வேல்யூ இங்க 1ஓட போகும்போது பெருக்கலா மாறி போயிடும். therefore இப்போ இது z + 4i இங்க போச்சுன்னா 1 × z + 4i = மாடுலஸ் ஆஃப் z + 4i தான். இது போல இது சமன்பாடா மாத்திக்கலாம். இப்போ z-க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த x + iy எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த z எடுத்துட்டு இங்க x + iy - 4i, இங்கேயும் அதே போல z எடுத்துட்டு x + iy + 4i அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல i பொதுவா வெளியே எடுத்துடலாம். i பொதுவா வெளியே எடுத்து எழுதும்போது பிராக்கெட் போட்டு y - 4 கற்பனை பகுதி, இது மெய்ப்பகுதி x. இங்க மெய்ப்பகுதி x பிளஸ் i வெளியே எடுத்தோம்னா y + 4 என்பது கற்பனை பகுதி. இப்போ இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு z = x + iy அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த z-க்கு மாடுலஸ் வேல்யூ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் z மட்டு, z-ஓட மட்டு மதிப்பு என்ன வரும்னா √(x² + y²), அதாவது மெய்ப்பகுதியை வர்க்கப்படுத்தணும் ரூட்டுக்குள்ள, பிளஸ் கற்பனை பகுதி y வர்க்கப்படுத்தி கூட்டுறோம் ரெண்டுத்தையும். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் z² இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிடும். உள்ள இருக்கிற x² + y² மட்டும் வரும். therefore z-ஓட மாடுலஸ் வேல்யூ வேணும்னா மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் வர்க்கப்படுத்தி கூட்டினா போதும். அதே போல இங்க மெய்ப்பகுதி x², இங்க கற்பனை பகுதி y - 4² ரெண்டு பக்கம் மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதி மட்டும் வர்க்கப்படுத்தி கூட்டுறோம். பொதுவான நம்பர் அடுத்த சமன்பாட்டில் x² அடிச்சிடலாம். இது a - b² வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த ஃபார்முலா பயன்படுத்தி y² - 2 × y × 4 + 4² எழுதலாம். இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கு a + b². இதுக்கு என்ன வித்தியாசம்னா இங்க -2 வரும், இங்க +2 வரும். அப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்தி விரிவுபடுத்தி எழுதியிருக்கோம். இதுல பொதுவானது y² அடிச்சிடலாம். ரெண்டு பக்கம் பொதுவான உறுப்புகளை கேன்சல் பண்ணிடலாம். y², அதே போல இங்க 4² 4² கேன்சல் பண்ணிடலாம். மீதம் உள்ளது என்ன வரும்னா 4 2 8 -8y = இங்கேயும் +4 2 8 8y வரும். இப்போ -8y இந்த +8y வலது பக்கம் உள்ள 8y இந்த பக்கம் வந்துச்சுன்னா -8y மாறிடும் =0. இதையும் கூட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா -16y. இங்க பெருக்கல்ல உள்ள -16 வலது பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா y = 0. இப்போ y = 0 என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலப்பெண் தளத்துல நம்ம x அச்சை மெய் அச்சுன்னு வைக்கிறோம், y அச்சை கற்பனை அச்சு, கற்பனை மதிப்புன்னு வைக்கிறோம். therefore மெய் அச்சு என்பது என்னன்னா y = 0. இந்த அச்சு x அச்சின் சமன்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். y = 0. அப்போ y = 0 என்பது என்னன்னா மெய் அச்சு. therefore நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து y = 0 என்பது தான் மெய் அச்சை குறிக்குது. அதன் காரணமா therefore z-இன் நியம பாதை மெய் அச்சு ஆகும் அப்படின்றத ஆன்சரா எழுதிடலாம். இது பார்த்தீங்கன்னா இது போல இந்த நியம பாதை கண்டுபிடிக்கிற கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த கணக்கை திரும்ப போட்டு பார்த்து பயிற்சி எடுங்க. விரைவாக ஆன்சர் கொண்டு வர வாழ்த்துக்கள்.